உங்ககிட்ட கேட்குறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க, ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் இசப்பாவோட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நம்ம நிறைய வேலையில் யோசிப்போம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். எப்படி நான் ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னா சாத்தா நம்ம ஹிருதயத்தில் நிறைய யோசனைகள் போடுவான். என்ன தெரியுமாங்க, நீ தான் ரொம்ப பெரிய பாவியாச்சு, கொஞ்சம் உன்னுடைய பழைய பாவத்தை நினச்சிப்பாரு, நீ எவ்வளோ அவரை ஹர்ட் பண்ணியிருக்க, அவர் எப்படி உன்னை மன்னிப்பார், அவர் எப்படி உன்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய வேலையில் இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிரிவினையே ஆக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க, நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு தடவை ஏசப்பா இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஏசப்பா மன்னிக்கிற ஒரு தேவனுங்க. ஏன் தெரியுமா, நீதிமொழிகள் 8:17 சொல்லப்படுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நம்ம ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தேவன் நம்ம பக்கத்தில் வந்துடுவார். ஓகே பரவாயில்ல, நீ பழைய பாவத்தை பண்ணிட்ட, இதுக்கு மேலே பண்ணாத, நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அரவணைக்கிற ஒரு தேவனாக இருக்கார். ஒருவேளை இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும், நான் அவங்க கூட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மனுஷங்க எனக்கு வேணாம், நீங்கள் என் வாழ்க்கையில் போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லும் போது ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் எடுத்துப்பார். அதை மாறுறத உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்களால் நீங்களே பார்ப்பீங்க. நம்புறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமேன்.